ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலால டிடிடியோட 50 ரூபாய் ரூம் எப்படி எடுக்கணுங்கிறது பற்றின இன்ஃபர்மேஷனோட சேர்த்து அஞ்சனாத்ரி நகர் காட்டேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய ஏஎன்சி 50 ரூபாய் ரூம்லாம் எப்படி இருக்குங்கிறது பற்றின லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆன்லைனில் நம்ம ரூம் புக் பண்ணுறப்போ திருமலாக்கு 100 ரூபாய் ரூம் இருக்கும், 999 ரூபாய்க்கு ரூம் இருக்கும். இது ரெண்டும் நான் ஏசி ரூம். ஏசி ரூம் 1518 ரூபாய்க்கு இருக்கும் ஆன்லைனில் ரூம் புக் பண்ணுறப்போ. அண்ட் ஆன்லைனில் ரூம் புக் பண்ணுறப்போ நம்மக்கிட்ட தரிசன டிக்கெட் அவசியம் இருக்கணும். அது ஒரு முக்கியமான ரூல். ஆஃப்லைனில் ரூம் எடுக்கிறப்போ ஏ கேட்டகரின்னு பிரிச்சிருப்பாங்க. அதில் 50 ரூபாய் ரூமும் இருக்கும், 100 ரூபாய் ரூமும் இருக்கும். நம்ம போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எடுக்கிறப்போ எது இருக்கோ அதை நமக்கு அலாட் பண்ணுவாங்க. அந்த ரெண்டு இதுலேயுமே என்ன இருக்கோ அதை கொடுப்பாங்க. 50 ரூபாய் ரூமாக இருக்கட்டும், 100 ரூபாய் ரூமாக இருக்கட்டும், 500 ரூபாய் நம்ம காஷன் டெபாசிட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பி கேட்டகரின்னு இருக்கும், அது 1000 ரூபாய் ரூம் இருக்கும், 1518 ரூபாய்க்கு ஏசி ரூம் இருக்கும். அதுவும் நம்ம அங்கே போய் எடுத்துக்கலாம். சிஆர் ரூம் புக்கிங் ஆஃபீஸ் இப்போ நம்ம இங்கே இருக்கோம். இங்கே ரைட் சைடில் தான் அக்காமடேஷன் புக் பண்ணுற இடம் இருக்குது. அங்கே தினமும் காலையில் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி ரூம்ஸ் கொடுக்குறாங்க. கன்ஃபார்ம்டாக நமக்கு ரூம் வேணும் அப்படின்னா ஒரு 5 to 7 க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிட்டோம்னா கன்ஃபார்ம்டாக ரூமும் கிடைக்கும். அலாட்மெண்ட் எஸ்எம்எஸும் ஓரளவுக்கு சீக்கிரமாக வந்துடும். மத்தியானம் போனால் கிடைக்குமா, சாயந்தரம் போனால் கிடைக்குமானா நார்மலாக க்ரௌட் இருக்கிற டைமில் மத்தியானம் ஈவன் 3 மணி வரைக்கும் கூட இருக்குது ரூம்ஸ். நல்லா ஹெவி க்ரௌட் இருக்கிற டைமில் காலையில் ஒரு 8 மணிக்குள்ளார ரூம்ஸ் தீந்துடும். அதனால் ரூம் நமக்கு கன்ஃபார்ம்டாக வேணும் அப்படின்னா காலையில் போய் ஒரு 5 to 7 க்யூவில் நின்றுக்கிட்டோம் அப்படின்னா கன்ஃபார்ம்டாக ரூம் கிடைக்கும். அலாட்மெண்ட் எஸ்எம்எஸ்ன்னு ஒன்று அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு எங்கே ரூம் அலாட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு தெரியும். ஏன்னா 50 ரூபாய் ரூமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜிஎன்சி இருக்குது, ஏஎன்சி இருக்குது, ஹெச்விஜி இருக்குது, இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதில் எங்கே நமக்கு அலாட் ஆகிருக்கு அப்படிங்கிறது வரக்கூடிய எஸ்எம்எஸ் வர்றதுக்கு கூட அன்றைக்கி இருக்கிற க்ரௌடு பொறுத்து 3/4 மணி நேரத்துலேயும் வந்துடும். சில டைம் 3 மணி நேரம், சில டைம் 5 மணி நேரம் கூட ஆகலாம். அதுவும் அன்றைக்கி இருக்கிற க்ரௌடு பொறுத்து தான். 50 ரூபாய் ரூம் திருமலால் ஆஃப்லைனில் மட்டும்தான் எடுக்க முடியும். அதாவது நேரில் போய் மட்டும்தான் நம்ம எடுக்கணும். ஒரு ரூம் நமக்கு வேணும்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் அவங்க ஆதாரோட க்யூவில் நின்று எடுத்துக்கணும். க்யூவில் நிற்கிறப்போ கவுண்டர்கிட்ட போனோன்னே ஆதாரை காமிச்சா நம்மளை ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க. அந்த பர்சன் நமக்கு எஸ்எம்எஸ் வந்தோன்னே அந்த எஸ்எம்எஸில் எந்த 50 ரூபாய் ரூம் அலாட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும். ஏஎன்சியா, ஜிஎன்சியா, ஹெச்விஜியான்னு சொல்லிட்டு அதோட என்கொயரி ஆஃபீஸ் இருக்கும். அதுக்கு போகணும். இப்போ 50 ரூபா ரூம்லேயே நமக்கு ஏஎன்சி அலாட் ஆயிருக்கு அப்படின்னா திருமலா மெயின் பஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும், அதுக்கிட்ட இருக்குது. அங்கே என்கொயரி ஆஃபீஸ்க்கு போய் நம்ம அந்த ஸ்லிப்பை காமிச்சோம் அப்படின்னா அங்கே தான் நம்ம பணம் கட்டுற மாதிரி இருக்கும். ஆன்லைன் பேமெண்ட்டு தான். அதாவது 50 ரூபா ரூமுக்கு 500 ரூபா காஷன் டெபாசிட், 550 ரூபா. யார் பேரில் நம்ம ரூம் எடுக்கிறோமோ அவங்க தான் ரிட்டர்ன் கொடுக்க முடியும். ஸோ மறுபடியும் போகிறப்ப நம்மளை ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் அந்த காஷன் டெபாசிட் நமக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா சாவி வாங்குறதுக்கு ஒரு இடத்துக்கு போக சொல்லுவாங்க. அங்கேயே கேட்டுக்கோங்க எங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் நம்ம சாவி வாங்கிக்கிறோம். சாவி வாங்குறப்போ குறைஞ்சது 2 பேராவது இருக்கணும். ஸ்ட்ரிக்டாக பார்க்குறாங்க இன்னொருத்தவங்க இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அலாட் ஆன ரூம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிற 50 ரூபாய் ரூம் ஏஎன்சி அஞ்சனாத்ரி நகர் காட்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. திருமலா மெயின் பஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் பெட்ரோல் பங்க் இருக்குது, அதுக்கிட்ட தான் இந்த ரூம் இருக்கும். இதுலேயே ஏஎன்சிலே பார்த்தீங்கன்னா 2-3 டைப் ஆஃப் ரூம் மாதிரி இருக்குது. இப்போது நம்ம இருக்கிறது உள்ள ஒரு ரூம் இருக்குது, குட்டி ரூம் மாதிரி வெளியில் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு ரூம் பார்த்தீங்கன்னா வெறும் ரூம் மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ரூமெல்லாம் இருக்காது. இதுலேயே ஒரு மாதிரி இருக்குது 50 ரூபாய் ரூம். இந்த ரூம் சூப்பராக இருந்தது. அதாவது பெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 பேர் அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கலாம். அந்த முன்னாடி இருக்கிற ரூமில் ஒரு 3 பேர் கூட நம்ம படுத்துக்கலாம், கீழே அந்த ரக்கை கூட போட்டு. 24 மணி நேரமும் வெந்நீர் வருது. முதல்லலாம் நம்ம காமன் பிளேஸில் போய் பிடிச்சிட்டு வர மாதிரி இருக்கும் 50 ரூபா ரூமுக்கு. நீட்டாக இருக்குது, நல்லா நீட்டாக இருக்குது. டாய்லெட் அந்த கிளாசட் பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்குது. வெந்நீர் சூப்பராக வருது. சுவிட்ச் போர்டெல்லாம் மாற்றி நல்லா இருக்குது 50 ரூபா ரூம். அதாவது 50 ரூபாய்க்கு இந்த ரூமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது 50 ரூபா ரூம். இங்கே நம்ம ஒரு 4 பேர் கூட அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கலாம். இந்த இடத்துக்கு ஃபேன் கிடையாது, லைட் மட்டும்தான் இருக்குது. பட் தேவை கிடையாது. ஏன்னா ஏஎன்சியே பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் கூட சரி சில்லுன்னு இருக்கக்கூடிய ஒரு இடம். ஏன்னா சுற்றிலும் மரங்கள்லாம் இருக்கிறதுனால. அண்டு குறிப்பாக இந்த ரூம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா வெளியில் வந்தோம் அப்படின்னா
மெயின் பஸ் ஸ்டேஷனுக்கு வர்ற பஸ்ஸெல்லாம் போகும், கொஞ்சம் சவுண்டு கேட்டுட்டு தான் இருக்கும். இருந்தாலும் அப்படியே நம்ம கீழே உட்காந்துட்டு போகிற வர வண்டியெல்லாம் வேடிக்கை பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. முதல்ல இங்கேயே கிட்டையே சாம்பார் சாதம் கொடுக்குற கவுண்டர் இருந்தது. பட் இப்போ அதில் சாம்பார் சாதம் கொடுக்கறது கிடையாது. சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் கொடுக்குறாங்க சாம்பார் சாதம். அதாவது கிட்ட கொடுக்கக்கூடிய இடம்னு சொன்னால் மாதவம் காம்ப்ளெக்ஸ்லேயும் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி போகிற வர வண்டியை உட்காந்து பார்க்குறது, நம்ம வீட்டிலலாம் உட்காந்து வேடிக்கை பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் செம்மையாக இருக்குது இந்த ரூமு. கார் பார்க்கிங் கூட நம்ம கிட்டே பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த 50 ரூபாய் ரூமில் ஸ்டே பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் ஷேர் பண்ணுறேன்னா 50 ரூபாய்க்கு பயங்கர ஒர்த்து. தாராளமாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 8லேருந்து 9 பேர் கூட நம்ம தூங்கிக்கலாம். இதே ஏஎன்சிலே இன்னொரு ரூம் கூட நாங்கள் போனோம். அந்த ஃப்ரெண்டு தங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரூம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்குறோம்ல, இந்த மாதிரி பெட் இருக்கக்கூடிய ரூம் தான். அந்த பெட் இருக்கக்கூடிய ரூம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த ரூம் சொல்கிறேன், அந்த மாதிரி பெட்டு போட்டிருக்கிற ரூம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஆனால் அந்த ரூம் மட்டும்தான், இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஹால் இல்லை. ஆக்சுவலாக 50 ரூபாய் ரூம்லேயே நிறைய ரூம்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பட் இது எனக்கு இப்போ ரீசெண்டாக ஸ்டே பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் 50 ரூபா ரூமில் எந்த கெஸ்ட் ஹவுஸில் ஸ்டே பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷனும் எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அது கூட நிறையா இருக்குது. இப்போ ஜிஎன்சி 50 ரூபா ரூம் கிட்டேயே முடிக்காணிக்கை கொடுக்குற இடம் இருக்கும். ஹெச்விஜி 50 ரூபா ரூம் கிட்டேயே முடிக்காணிக்கை கொடுக்குற இடம் இருக்கும். அதே மாதிரி கிட்ட தான் எல்லாமே நடந்து போகக்கூடிய தூரத்தில். இப்போ ஏஎன்சினா நம்ம மாதவம் காம்ப்ளெக்ஸில் முடிக்காணிக்கை கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி அந்தந்த 50 ரூபா ரூம் கிட்டேயே முடிக்காணிக்கை மொட்டையடிக்கிற இடம் கூட இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் திருப்பதி பற்றின நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிகிட்டே வரேன். தரிசன டிக்கெட் புக்கிங், ரூம் புக்கிங் பற்றின இன்ஃபர்மேஷனோடு சேர்த்து திருமலா திருப்பதியில் நாம் சுற்றி பார்க்க வேண்டிய நிறைய இடங்கள், தீர்த்தங்கள், கோயில்கள், திருமலா ஸ்ரீவாரி கோயில், டிடிடி கோயில்களில் நடக்கக்கூடிய ஒரு சேவாஸ் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன், வாலண்டரி சேவா பற்றின இன்ஃபர்மேஷனோட சேர்த்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள், மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள் பற்றின இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். திருமலாவில் 50 ரூபாய் ரூம் எப்படி எடுக்கணுங்கிறது பற்றின லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் போய் சேரும். தேங்க்யூ.